வேலூர் அருகே லத்தேரியில் ரயில்வே மேம்பாலம் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேம்பாலம் கட்ட உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். இது பற்றி நமது செய்தியாளர் பிரீத்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். லத்தேரியில் இருக்கக்கூடிய LC 57 ரயில்வே கேட் மூடுவதால் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் போது பார்த்தோம்னால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் அவர்கள் ரயில்கள் வரும்போது அவர்கள் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக அதாவது தங்கள் பகுதிக்கு ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் சுரங்கப்பாதை ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை இந்த பகுதிக்கு எந்த ஒரு சுரங்கப்பாதையும் வரவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ரயில்வே கேட்டெல்லாம் நிறையா பிரச்சனை ஆகுதுங்க. இது நாங்கள் ஒரு 4 வருஷமாக நாங்கள் இதை பற்றி நாங்கள் பெரிய இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஸ்கூலுக்கு காலையில் போனால் 2 ஹவர் டிராஃபிக் ஆகிடுதுங்க. ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டிராஃபிக். பசங்க போக முடியல. எங்கள் பசங்க நடந்தே போகிறாங்க. கேட்டு போட்டாங்கன்னா பசங்க ஒரு 20 பசங்க ஒரே மட்டும் வராங்க நடந்து. ட்ரெயின் வந்துச்சுன்னா அப்புறம் என்னங்க நடக்குது? எங்களுக்கு இந்த சப்வே வேணாம், எங்களுக்கு பிரிட்ஜு கூட வேணாம். பிரிட்ஜு வேணாம், சப்வே சும்மா ஒரு மினி வேனு இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி பண்ணி கொடுத்தாவே எங்களுக்கு போதுங்க. இந்த ரயில்வே கேட்டால் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 75 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை தான் இருக்குது. ஸ்கூலுக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போகிறதுக்காக ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு அவசர உதவிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆயுதம் போனோன்னா கூட அவசர உதவி ஆயுதம் போனோன்னா கூட நம்ம ஆம்புலன்ஸு இதை கடந்தால் தான் லத்தேரி ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். அந்த மாதிரி அவல நிலை இருக்குது. அதாவது இந்த கிராம மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் தங்கள் கிராமத்தில் அதாவது 20க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் இந்த ரயில்வே கேட்டை கடந்து தான் செல்ல வேண்டும். அவர்களுடைய நலனை கருதி தங்களுக்கு சுரங்கப்பாதை ஒன்று அமைத்து தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் மேம்பாலமாவது ஒன்று அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றனர். உடனடியாக இந்த பகுதியில் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கிராம மக்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.